நாம் தலைமையில கட்சியின் சார்பாக துறையுள்ள வேட்பாளராக களமிறங்கியிருக்க கௌசல்யா சுரேஷ் அவங்கள தான் நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் அண்ணா. ஒரு வயசானவங்களாம் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. துறையூர் சின்னேரியை நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. அது என்னைக்காவது நீங்க வத்தி பார்த்துருக்கீங்களா? முழுவதுமா சாக்கடை தண்ணினா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா எல்லாத்துக்கும் நினச்சிட்டு இருக்காங்க, சுற்றி நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது, வத்தவே மாட்டேங்குது. உண்மையிலேயே நல்லா திராவிட ஆட்சியில் நிறைய தண்ணி தேங்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது முற்று முழுவதுமாக அப்படியே ஒரு சாக்கடை கழிவு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தனை குழந்தைங்க போகிறாங்க வராங்க, ஸ்கூலுக்கு மெயினான ஏரியா. அதுலேருந்து எவ்வளோ கொசு உற்பத்தி ஆகுது, இதனால எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, இதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிதி இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லை. இலவசம் கொடுக்க மட்டும்தானா நிதி இருக்குது? உண்மையிலேயே கருவேல மரங்கள்லாம் அகற்றிட்டு சுற்றி ஒரு மதில் சுவர் அமைச்சு ஒரு வயசானவங்களாம் நடந்து போகிற மாதிரி ஒரு நடைமேடை வசதி பண்ணியிருக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு வாக்கிங் போவாங்க, குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு பூங்கா வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம். இதை தான் நாங்கள் கத்தி சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம்னா இங்கே இருக்க சின்ன ஏரியை தூர்வாரி உண்மையிலேயே ஒரு போட் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி மீன்பிடி தளம் அமைப்போம். 30% உணவு தேவை நமக்கு அதுலேருந்தே கிடைக்கும். அதே போல் இப்போ நம்ம துறையில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க, வீராங்கனைகளும் சரி. ஸோ நம்ம ஊரில் இன்னும் அதுக்கான உடற்பயிற்சி கூடமோ ஒரு மைதானமோ அமைக்கப்படலை. அதுக்கெல்லாம் வந்தால் நாம் தமிழர் தீர்வு கொடுக்குமா? இப்போது நம்ம மூளைக்கு மூளை மதுக்கடையை திறந்து வச்சு நம்ம அரசாங்கம் அந்த அளவுக்கு நிதி வசதி வச்சுருக்காங்க. மதுக்கடையிலேருந்து வர வருமானம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுன்றதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், நூலகம் இதெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏன் மதுக்கடையை தேடி போடாங்க? சுற்றி கண்ணு கெட்டின தூரமெல்லாம் மதுக்கடையை திறந்து வச்ச உன்னால ஏன் மூளைக்கு மூளை ஒரு இளைஞர்கள் உடல் வலிமையாக இருக்கணும், அவங்களோட உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறேன், நீ உண்மையிலேயே அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி யோசிக்கிற, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நல்வழிப்படுத்துற அப்படின்னா மூளைக்கு மூளை நூலகத்தை ஓப்பன் பண்ணி வைங்க, நூலகத்தை திறந்து வைங்க, உடற்பயிற்சி கூட அமைச்சு கொடுங்க, பூங்கா வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இதுதான் உண்மையிலேயே நல்ல அரசாங்கம் செய்யணும். கண்டிப்பா கிடையாதுன்னா பராமரிக்காம அப்படியே அவங்க அரசு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுறவங்க, மற்றது எப்படிங்கன்னா திறந்து வைப்பாங்க. மேலும் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஆண்டு காலமா நீங்க திராவிட ஆட்சியில வாழ்ந்துட்டீங்க, போதுன்ற அளவுக்கு சலிக்க வாழ்ந்துட்டீங்க. அவங்க பண்ண சாதனையும் ஒன்றும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய உங்களோட கஷ்ட நஷ்டத்தை என்னால் மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். இன்றைக்கி ஓட்டுக்கு 1000-500 கொடுக்குறாங்கன்னு அதை நம்பி உங்கள் ஓட்டை விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நாட்டை விற்றுருவாங்க. நான் உங்களுக்காக உங்களில் ஒருத்தியாக போய் நிற்கிறேன். எனக்கு ஒரு தடவை விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக நான் செய்வேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட சின்னம் எங்கடா இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இது கண்டிப்பாக கிடையவே நம்ம தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். நம்மளோட சின்னம் முதல்லையே இருக்கும், முதல்லையே ஏற்கலப்பை விவசாய சின்னம்னு இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கான நல்லதை நாம் தமிழர் கட்சி எங்களோட பிள்ளைகள் செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இவ்வளோ தேர்தல் பணியிலேயே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்காக துறையரசு டீமுக்காகவும் நேர்காணல் ஒதுக்கினதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி அண்ணா, நன்றி.